ஹைமா வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 8.2 உள்ள 10th சம்மா கீழ்காணும் நிலை வெக்டர்களை கொண்ட இல்லைன்னா 4i + 5j + k கேப்பில் போட்டுக்கோங்க சாமி -j -k மற்றும் +3i + 9j + 4k ஆகியவற்றை நிலை வெக்டர்களாக கொண்ட வார்த்தைகள் ரொம்ப கவனமாக படிக்கணும் சாமி. நிலை வெக்டர்களாக கொண்ட புள்ளிகள் ஒரு தள அமைவன என காட்டுக. அப்போ நிலை வெக்டர்னு சொன்னாவே என்ன சாமி இருப்போம்? OA vector, this is OB vector and this is OC vector. இது மாதிரி வரும்போது ஒரு தளமை வெக்டர்கள் நான் நிலை வெக்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இது மீன்ஸ் OA வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர் தானே சொல்லுவோம், இந்த B வெக்டர்னு சொல்லுவோம், இது C வெக்டர்னு சொல்லணும். அப்படி கிடையாது. இந்த நிலை வெக்டர்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா AB வெக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ AB வெக்டர் ஈக்குவல் டு OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர். ஓகே சாமி. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு நான் புள்ளிகளாக எழுத போகிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி புள்ளிகளாக எழுத போகிறேன். கழிச்சு போடுறோம். OB அப்படின்றது என்னது? இங்கே I வந்து கிடையாது. அப்போ 0, -1, கேவுக்கு பதிலாக -1, கேனுடைய கீழ் வந்து -1. ஓகே, குறியோட சேர்த்து எழுதணும். அடுத்து OA, OAனுடைய புள்ளி பரிசாமி இதோட புள்ளிகள் அப்படியே இது பண்ணிட்டா 4, 5, +1. இதை புள்ளிகளை எழுதுனா 0, -1, -1. இதை புள்ளிகளை எழுதுனா 3, 9, 4. ஓகே, இப்போ இதை தான் நான் வச்சு போட போகிறேன். OA அப்படிங்கிறது A இதை புள்ளி 4, அதுக்கு நேராக எழுதிக்கலாம். 5 அதுக்கு நேராக எழுதிக்கலாம். அதில் மைனஸ் தான் அர்த்தம், குறியை மாற்றணும். ஸோ மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். ஓகே, அப்போ இந்த இது AB என்னன்னு கிடைக்கும்? AB வெக்டார் ஈக்குவல் டு இது அப்படியே போட்டோன்னா சம்பி வரும் -4. இது -1 -5 சேர்த்தா -6, -1 சேர்த்தா -2. இதுதான் புள்ளி. ஓகே சாமி. அடுத்தது BC வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ BC வெக்டார் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு B எழுதுங்க. அதாவது BC வெக்டார் என்ன சாமி? BC வெக்டார் என்னது? OB வெக்டார் மைனஸ் OC வெக்டர். OB வெக்டர் மைனஸ் OC வெக்டர். அப்போ OBயை மேலே எழுதிக்கோங்கப்பா. OB என்னது? 0, -1, -1. OC பாருங்கம்மா 3, +3, +9, +4. மைனஸ் தான் குறியை மாற்றணும். +3 அதான் -3, -9, -4. ஓகே, போட்டால் வரும். எந்த ஒரு எண்ணிலேருந்து ஒரு எண்ணை எந்த ஒரு 0லேருந்து எந்த ஒரு எண்ணெய் கிடைச்சா அதே எண் -3. இது -10, -5. ஸோ இந்த புள்ளி யார்? இது BC வெக்டார். அடுத்தது CA வெக்டார் பார்க்க போகிறோம், அல்லது AC வெக்டார். அப்போ AC வெக்டார் என்ன சாமி நமக்கு? OC மைனஸ் OA வெக்டார். ஃபஸ்ட்டு OC எடுத்து எழுதிக்கலாம். OCன்றது +3, +9, +4. +3, +9, +4. +3, +9, +4. OA +4, +5, +1. +4, +5, +1. மைனஸ் இருக்குது. அப்போ குறியை மாற்றணும். ப்ளஸ் அந்த மைனஸ், ப்ளஸ் அந்த மைனஸ், ப்ளஸ் அந்த மைனஸ் போட்டுக்கலாம். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன கழிச்சு பெரியானோட குறி போட்டால் -1. இது பெரியானது சின்ன கழிச்சு பெரியானோட குறி போட்டால் +4. பெரியானது சின்ன கழிச்சு பெரியானோட குறி போட்டால் +3. ஸோ இந்த புள்ளி நமக்கு கிடச்சிச்சு. இது AC வெக்டார். அப்போ இதை தான் அந்த ஒரு தள வெக்டர்னு சொன்னால் நம்ம போட வேண்டியது ஃபுல் கண்டிஷன் என்னது அப்படின்னு சொன்னால் AB வெக்டார் ஆனது கண்டிஷன். ஒரு தள வெக்டருக்கான கண்டிஷன் நிலை வெக்டர்களாக கொடுக்கும்போது என்ன கண்டிஷன்? AB வெக்டார் ஈக்குவல் டு BC வெக்டார்னுடைய எத்தனையோ மடங்கு, அது Mன்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் AC வெக்டார்னுடைய ஏதோ ஒரு மடங்கு கூட்டினா கிடைக்கக்கூடியதான் AB வெக்டார். அப்போ AB அப்படிங்கிறதுல நான் என்ன கிடைச்சிருக்கோ அதை போட்டுக்கிறேன் சாமி. -4, -6, -2 போட்டுக்கிட்டா ஈக்குவல் டு M ஆஃப் BC வெக்டார் -3, -10, -5 ப்ளஸ் n இன்ட்டு AC. ஏசினா அப்புறம் -1 +4 +3 -1 +4 +3. இப்போ கெழுக்களை சமப்படுத்த போகிறோம். கெழுக்களை சமப்படுத்துக. நான் அடுத்த பேஜ் சமையுது. கெழுக்களை சமப்படுத்தணும். அப்போ கெழுக்களை சமப்படுத்தும் போது முதல் உறுப்பு -4 ஈக்குவல் டு -3 இன்ட்டு M ப்ளஸ் இது முதல் உறுப்பு -4n n. அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் பார் சாமி. -6 இன்ட்டு -10m ப்ளஸ் 4n இருக்கட்டும். மூணாவது ஈக்குவேஷன் எழுதிட்டு போகலாம். -2 ஈக்குவல் டு
மைனஸ் 5m ப்ளஸ் 3n. ஓகே சாமி. இப்போது இது equation 1ன்னு வச்சுக்கலாம், equation 2, equation 3 மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது 2 இது எடுத்து போட்டால் தான் நமக்கு சால்வ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எதனா ஒன்று கிடைக்கும் இல்லையா. ஸோ மொதல் ஈக்குவேஷனும் கெழுக்களை பார்க்கும்போது கெழுக்கள் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. அப்போ முதல் சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் எடுத்துக்கிட்டு போடுறேன். ஃபஸ்ட் அண்ட் 2 -4 ஈக்குவல் டு -3 × m மைனஸ் n. இது 3n இருக்குது, இங்கே 1n தான் இருக்குது. அப்போ 3ஆல் பெருக்கிட்டா, அப்போது முதல் சமன்பாட்டை நான் 3ஆல் பெருக்கிறேன். 3 12, 3 9, 3 × n 3n -3n. ஓகே, 3வது சமன்பாடு அப்படியே போடுறேன். -2 ஈக்குவல் டு -5m ப்ளஸ் 3n. இப்போ கேன்சல் பண்ணோம்னா குறிகள் வேறு மாதிரி இருக்கும், கெழுக்கள் சமமாக இருக்கணும். அப்போ கெழுக்கள் சமமாக இருக்குது, குறிகள் வேறு மாதிரி கேன்சல் எதுவும் பண்ணலை. நான் அப்படியே கூட்டிக்கிறேன். -14m ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது -14. குறிகள் ஒரே மாதிரி இருந்தால் குட்டி பொதுவான குறியை போடணும். ரெண்டுத்துக்கு நடுவில் பெருக்கல் குறி, ஓர் 14 14, ஓர் 14 14. m ஈக்குவல் டு மைனஸுமே கேன்சல் ஆகிடுச்சு. m ஈக்குவல் டு 1 எனில் அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு முதல் சமன்பாடு போடணும். இங்கே பாரு சாமி, நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, அதனால் எங்கன்னா போட்டுக்கிறேன், சமன்பாடு ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, முதல் சமன்பாட்டுக்கு போனால் எம்மினுடைய மதிப்பு போட்டால் என்னுடைய மதிப்பு எனக்கு ஈஸியாக கிடச்சிடும். அப்போ அந்த சமன்பாட்டை எடுத்து எழுதிக்கிறேன். -4 ஈக்குவல் டு -3 × m மைனஸ் n. இது எத்தனாவது ஈக்குவேஷன்? 1வது ஈக்குவேஷன். ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. -4 ஈக்குவல் டு ஓர் 3 என்ன 3 -3, 3வது பெருக்கல் வாய்ப்பாடு தானே -n. எனக்கு என்னுடைய மதிப்பு ப்ளஸில் வேணும். -n இருந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் என்ன மாறிடும், -4 இருந்த பக்கம் வந்துச்சுன்னா +4 மாறிடும். ஸோ n ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய என்னது சின்ன என்ன கழிச்சு பெரிய குறி போட்டால் +1. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போட்டு பார்க்கணுன்னா எம்னுடைய மதிப்பு என்னுடைய மதிப்பு எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 2 போட்டு 1 3 எடுத்தோம் இல்லையா, 2வது ஈக்குவேஷனில் போட்டு பார்த்தா இது எப்படி வந்துடும், சமமாக வந்துடும். அப்போது யூஸ் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? -6 ஈக்குவல் டு -10m ப்ளஸ் 4n. இப்போ இதை சிம்பிளிஃபைலாம் பண்ண வேணாம், நம்ம அப்படியே போட்டுக்கலாம். -6 ஈக்குவல் டு -10 × எம்மினுடைய மதிப்புனது +1. அப்போ -10 வருமா, ஓர் 10 10 -10 ப்ளஸ் ஓர் 4 4 ப்ளஸ் 4. இப்போ பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சு பெரியனுடைய குறி போட்டால் -6, இதோ ஒரு -6. அப்போ -6 ஈக்குவல் -6 வந்துச்சு. ஸோ கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு தள கொடுக்கப்பட்ட நிலை வெக்டர்களுடைய புள்ளிகள் ஒரு தள அமைவன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகே.